எல்லாருக்கும் வணக்கம். இந்த பதிவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, அதாவதுங்க ஒரு பழமொழி சொல்லுவாங்க, என்னென்னு அடிமேல் அடி விழுந்தால் அம்மியும் நகரம் அப்படிம்பாங்க. அதாவதுங்க நம்ம எடுக்கக்கூடிய விஷயத்த எந்த இடத்துல வந்து நம்ம இறங்கி அடிக்கணுமோ அந்த இடத்துல இறங்கி அடித்தா மட்டும்தான், ஃபீல்டு ஒர்க் பண்ணால் மட்டும்தான் நமக்கு அடுத்துக்கு உண்டான ஒரு சொல்யூஷன் கிடைக்கும் இல்லையா. இப்போ விஜய் அவர்கள் வந்து அவங்க வந்து மனு கொடுத்தாங்க, அனுமதி வழங்க சொல்லி வந்து கேட்டிருந்தாங்க. அனுமதி கொடுக்குறேன்னு சொல்லி வந்து கடைசியில் வந்து வேறு ரீசனை வந்து சொல்லிட்டாங்க. இப்போ இறங்கி வந்து நேராக போனார், போயிட்டு தேர்தல் ஆணையத்தில் கம்ப்ளைண்ட் பண்ணி தேர்தல் ஆணையத்தில் இருக்கக்கூடிய அதிகாரிகளை வந்து நீங்கள் மாற்றுங்க, ஒருதலை பட்சமாக வந்து எல்லாமே வந்து இப்போ இது பண்ணுறாங்க, ஆளுங்கட்சிக்கு தான் சப்போர்ட் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு மனு கொடுத்ததுக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா, இப்போ அடுத்து நாளைக்கு விஜய் அவர்களுக்கு வந்து பெரம்பூர் தொகுதியில் இதில் வந்து பிரச்சாரம் பண்ணுறதுக்கு உண்டான அனுமதியை வந்து கொடுத்துருக்காங்க. இதே மாதிரி தாங்க இவங்கள்ட்டெல்லாம் திமுக ஆளுங்கட்சியாக இருக்கிறது, இவங்கள்ட்டெல்லாம் என்ன பண்ணணும்னா இதே மாதிரி தான் ஒவ்வொரு இடத்துல இறங்கி ஃபீல்டு ஒர்க் பண்ணினா மட்டும்தான் இந்த ஆட்சி அகற்றதுக்கு உண்டான வேலையை வந்து பண்ண முடியுமே தவிர, நம்ம ஃபீல்டு ஒர்க் பண்ணலைன்னா இந்த ஆட்சியை அகற்ற முடியாது. இவனை உட்காந்துக்கிட்டு நாங்கள் 26 கட்சியோட கூட்டணி 75 வருட கட்சின்னு சொல்லிட்டு இதே புராணத்தை தான் வந்து பழைய ஆளுகள்லாம் பேசிகிட்டு இருக்கிறாங்க. யாராவது ஒருத்தர் வந்து யங்ஸ்டர் இருக்காங்களா பார்த்தீங்களா? ஆளுமே எல்லாமே வந்து எல்லாம் வயசான ஆளு தான் இருக்காங்க. நான் வயசான ஆளுன்னு சொல்லி போட்டு வந்து நான் அசிங்கப்படுத்தலை, கேவலமாக பேசலை. ஆனால் மக்களுக்கான அரசாக வந்து திமுக வந்து செயல்படவே இல்லை. இதை வந்து நான் மட்டும் சொல்லலைங்க, தமிழக மக்களும் சொல்கிறாங்க, பொதுமக்கள் எல்லாருமே சொல்கிறாங்க. நீங்கள் யோசிச்சு பாருங்கள், தமிழகத்தில் திமுகவோட ஆட்சி காலத்தில் இந்த 2021லேருந்து 26க்குள்ளே பெண்களுக்கான பாதுகாப்பு வந்து முழு பாதுகாப்பை வந்து இந்த திமுக அரசு கொடுத்துச்சா? சொல்லுங்கள். எந்த கட்சியாக கூட இருக்கட்டுமே, ஏன் ஒவ்வொரு கட்சியில் இருக்கக்கூடிய வந்து மாற்று கட்சியில் யாராச்சும் இருந்தாங்கன்னா அவங்க பெண்கள் இல்லையா? பெண்களை பற்றி கேவலமாக பேசுகிறான், அந்த பொன்ராஜ் பேசுகிறான், சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி பேசுகிறான், கண்டபடி பேசுகிறானுங்க நாய்க. அந்த நாய்க மேலெல்லாம் ஒரு ஆக்ஷன் எடுக்க துப்பில்லாத அரசாங்கம் வந்தாலும் வந்து திமுக தேர்ந்துட்டு இருக்குது. சொல்லுங்க பார்க்கலாம். உடனே கேட்டோம்னா அந்த விர்ச்சுவல் வாரிஸ் வந்து இதை பண்ணுறான் அதை பண்ணுறான். ஐயோ, நம்ம முன்னாடி உங்கள் ஜென்ரேஷன் மாதிரியே வந்து எல்லாமே இருப்பாங்களா? சொல்லுங்கள் பார்க்கலாம். இப்போல்லாம் வந்து ஒரு சின்ன பையன் ரோட்டில் நடந்து போயிட்டு இருக்கிறான்னு வச்சிங்களேன், டே வாடா அப்படின்னு சொன்னோம்னா நம்மளை சரியாக வரண்டான்னு சொல்லுவானுங்க. ஏன்னா அந்த மாதிரியான ஜென்ரேஷன் வந்து மாறிச்சு. நீ மரியாதை கொடுத்து பேசுனீங்கன்னா மரியாதை உனக்கு கிடைக்கும், மரியாதை நீ கொடுக்கலன்னா உனக்கு மரியாதை கிடைக்காது. இதுதானே இயல்பான ஒரு விஷயம். சொல்லுங்க பார்க்கலாம். ஆனால் இந்த திமுக ஆளுங்கட்சி வந்து பெண்களை வந்து பாலியல் கொடுமை வந்து பண்ணுறதா இருக்கட்டும், பாலியல் வன்கொடுமை பண்ணுறதா இருக்கட்டும், யார் என்னென்ன வந்து பெண்களை இழிவாக பேசுகிறத வந்து வேடிக்கை பார்த்து ரசிச்சுட்டு இருக்கிறாங்க. அவங்களுக்கு ஆக்ஷன் எடுக்கலை, அவங்கள கண்டிக்கலை, கண்டன அறிக்கை கொடுக்கல, எதுவுமே அவங்களுக்கு பண்ணலை. அவங்கள சுதந்திரமாக வெளியில் நடமாட வச்சுட்டு இருக்கிறாங்க இந்த திமுக அரசு. அதனால் 2026 சட்டமன்ற தேர்தலில் தலைவர் விஜய் அவர்களுக்கு ஓட்டு போட்டு தமிழக மக்கள் வந்து பெரும்பான்மையோடு வந்து ஆட்சியை பிடிக்க வைக்க போகிறாங்க. இதை யாராலும் மாற்ற முடியாது.